வணக்கம். ஆர் முரளியின் ஐபவர் டிவி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நமஸ்தே. சிவாய நமக. உலகெங்கும் உள்ள சிவபக்தர்களுக்கு ஒரு நல்ல நாள் ஒன்று காத்துக் கொண்டிருக்கிறது. ஆம், இந்த மாதம் 26ஆம் தேதி மகா சிவராத்திரி தினம். உலகெங்கும் உள்ள சிவபக்தர்கள் அன்று ஒரு நாள் மட்டும் சிவனுக்காக தங்களை அர்ப்பணம் செய்யக்கூடிய நாள். இந்த புண்ணிய நாளில் நாமும் நமது பகுதியில் உள்ள கோயில்களை பற்றி சிறிது விஷயங்கள் தெரிந்து கொள்வோம். வாலாஜா, ராணிப்பேட்டை, ஆற்காடு 3 ஊர்களை ஒட்டினார் போல் பாலாற்றங்கரை உள்ளது. பாலாற்றின் வடகரை மற்றும் தென்கரையில் ஷடாகண்ய தலங்கள் என்று சொல்லக்கூடிய 7 சிவாலயங்கள் உள்ளது. அந்த சிவாலயங்களை ஒரு சேர தரிசித்தால் திருக்கைலாயம் சென்றிருந்த பலன். கைலாயம் செல்ல முடியாதவர்கள் இந்த 7 ஆலயங்களையும் அன்று ஒரு நாள் தரிசிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதன்படி வாலாஜ் அடுத்த வன்னிவேடு, இது புராண காலத்தில் வன்னிக்காடு என்று சொல்லப்படுகிறது. வன்னி மரங்கள் அதிகம் இருந்ததால் வன்னிக்காடு என்று சொல்லப்படுகிறது. மேலும் இங்கு தமிழ் மாமுனிவர் அகத்திய தவமிருந்த ஈஸ்வரனை வழிபட்ட திருத்தலம். சுவாமி மூலவர் சுயம்பலிங்கம் மணலால் ஆக்கப்பட்டது. இப்பேற்பட்ட சிறந்த இந்த சிவாலயத்தை நாம் அவசியம் தரிசிக்க வேண்டிய முதலாவது கோவிலாகும். அடுத்தது குடிமல்லூர், குடமல்லிகா கஷேத்திரம் என்று சொல்லுவார்கள். ஒரு காலத்தில் குடமல்லிகை அதிகம் பூத்த ஊர். மேலும் பஞ்சபாண்டவர்கள் தனது வனவாச காலத்தில் இந்த பகுதியில் இந்த காடுகள் வழியாக சென்றதாகவும் கூறப்படுகிறது. இங்கே திருவந்தீஸ்வரர் கோயில், அத்திரி மாமுனிவர் தவமிருந்த ஊர். இந்த மாமுனிவரை தரிசிப்பது 2வது கோவில். இங்கேயே பூமீஸ்வரன் என்ற கோயிலும் உள்ளது. அதையும் தரிசிக்க வேண்டிய சிவாலயமாகும். 3வது புதுப்பாடி, பாடி என்கிற புதுப்பாடி. மாமரங்கள் அதிகம், சூதவனம் என்று சொல்லுவார்கள். இந்த இடத்தில் பகத்வாஜ முனிவர் தவமிருந்த ஊர். இந்த கோவிலுடைய மூலஸ்தானம் கஜபிரதிஷ்டானம் என்று சொல்லுவார்கள். யானை படுத்த நிலையில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த கோவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அற்புதமான இந்த சிவாலயத்தை தரிசிக்க வேண்டிய 3வது கோவில். 4வதாக வேப்பூர், வேப்ப மரங்கள் அதிகம் உள்ள ஊர். ஆற்காடு வேலூர் பைபாஸ் சாலையில் 2 கிலோமீட்டர் உள்ளே சென்றால் இந்த வேப்பூரில் வசிஷ்டேஸ்வர் கோயில். முனிவர்களிலே வசிஷ்டர் மிக போற்றப்படக்கூடியவர். அந்த வசிஷ்ட மகரிஷி தவமிருந்த ஊர். ஆகவே இந்த ஆலயத்தையும் தரிசிக்க வேண்டியது. தமிழ் புத்தாண்டு என்று இந்த கோவில் மிகப்பெரிய விசேஷங்கள் நடைபெறும். அடுத்ததாக நாம் மேல் விஷாகம் பைபாஸ் சாலையில் உள்ள வால்மீகீஸ்வரர் கோயில். இந்த உலகத்துக்கு ராமாயணத்தை கொடுத்த வால்மீகி மாமுனிவர் தவமிருந்த ஊர். அந்த வால்மீகீஸ்வரர் கோவிலை நாம் அவசியம் தரிசிக்க வேண்டும். ஒரு காலத்தில் எட்டிக்காய் மரங்கள், 9 லட்சம் எட்டிக்காய் மரங்கள் நிறைந்த ஊர் மேல் விஷாகம். வருஷ வனம் என்று சொல்லுவார்கள். அடுத்ததாக நாம் நவலாக் என்று சொல்லக்கூடிய புளியங்கண்ணு. இங்கே நவலாக் தோட்டம் உள்ளது. தமிழ்நாடு அரசாங்கம் சொந்தமான பல ஏக்கர் நிலம் கொண்ட நவலாக் தோட்டம் உள்ளது. இந்த தோட்டத்தில் தான் நவலாக்கில் காஷ்யபேஸ்வரர் முனிவர், காஷ்யப முனிவர் தவமிருந்தவர். இந்த தேசத்தினுடைய காஷ்மீர் நகரத்தை புனர்சானம் செய்தவர். இந்த காஷ்மீரிலே தவமிருந்தவர். அந்த காஷ்யப முனிவர் இந்த பகுதிக்கு இந்த முனிவை வழிபட்டதால் காஷ்யபேஸ்வரர் என்று சொல்லுவார்கள். கடைசியாக நாம் தரிசிக்க வேண்டிய கௌதமேஸ்வரர். அந்த நவலாக் கோவிலிலிருந்து 2 கிலோமீட்டர் ராணிப்பேட்டை நோக்கி வந்தால் காகை என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் உள்ள கௌதமேஸ்வரர், கௌதம மகரிஷி தவமிருந்த ஊர். ஆகவே மகா சிவராத்திரியில் 7 ஆலயங்களும் தரிசிக்க வேண்டும். இதேபோல் வாலாஜா நகரில் காசி விஸ்வநாதர் கோவில் உள்ளது. 5 நிலை கொண்ட ராஜகோபுரம், அற்புதமான கோவில். இந்த கோவில் காசியிலிருந்து தருவிக்கப்பட்ட லிங்கம். மூலவர் மிக சக்தி வாய்ந்தவர். பிரதோஷம், மகாசிவர் போன்ற விசேஷங்கள் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அதேபோல் வாலாஜாவில் காஞ்சி மன்னன் கனவில் வந்த ஏகாம்பரநாதர் கோவில் உள்ளது. இந்த கோவில் திருக்கைலாயத்தை நினைவுபடுத்தக்கூடிய அளவுக்கு முகப்புத் தோற்றம் உள்ளது. சிறிய அளவிலான லிங்கம், காமாட்சி தேவி குடிகொண்ட ஊர். ஆகவே இந்த கோவிலையும் தரிசிக்க வேண்டியது. இதேபோல் வாலாஜா படைவெட்டம்மன் கோவில், ஷோலிங்கேஸ்வரர் படைவெட்டம்மன் கோவில் அருகே சித்தீஸ்வரர் கோவில் உள்ளது. இந்த கோவிலும் தரிசிக்க வேண்டிய சிவாலயமாகும். ஆகவே அவசியம் மகா சிவராத்திரி வரும் 26ஆம் தேதி காலையில் நாம் சிவனை பிரார்த்தனை செய்து இத்தனை கோயிலும் தரிசனம் செய்தால் நாம் வாழ்வில் எல்லா வளங்களும் கிடைத்திடும். ஓம் சிவாய நமக, நமச்சிவாய நமக.